படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு இருந்தா தான் நம்ம உலகம் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நானும் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் 4-5 வருஷமா பாடிட்டு இருக்கிறேன். எனக்கும் வீடு எதுவும் இல்ல. வெயில் மழை எது வந்தாலும் இங்கதான் இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எங்க பாப்பா மட்டும்தான் இருக்கிறா. 9th படிக்கிறா. ஸ்கூல்ல இருக்கும் போதே தைரியத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க, தன்னம்பிக்கை வளர்த்து விட்டாங்க. அதனால நானும் BA தமிழ் படிச்சிருக்கிறேன், தமிழ் லிட்டரேச்சர் படிச்சிருக்கிறேன். எனக்கு வேலை கிடைக்கல, மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாதனால படிக்க முடியல. அதனால இந்த பாட்டு பாடி இந்த தொழில் செஞ்சு நான் என் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன். படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு இருந்தா தான் நம்ம உலகம் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். படிக்காம இருந்தா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, வெளி உலகத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாது. இந்த டேலண்ட் எனக்கு இருக்குதுன்னா நான் படிச்சதுனாலதான். கடவுள் நம்மளுக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கிறாரு, அதை வச்சுதான் சாதிக்கணும். 100% நம்பிக்கை, என்னாலையும் வாழ முடியும். நம்ம திருடெல்லாம் போய் சொல்லல, நம்ம திறமை வெளிப்படுத்தி நம்ம சம்பாரிச்சு ஒரு பணம் சம்பாரிச்சாதான் நம்மளால வாழ முடியும். நம்ம வாழ்றதுக்கு பணம் வேணும். அதனால ஏதோ ஒரு தொழில் செஞ்சுதான் சாப்பிடணும். யாருக்கும் பாரமா இருக்க கூடாது. நேரம் ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் கிடைக்காத போதெல்லாம் நம்மளுக்கு கண்ணு தெரியலையேன்னு ஒரு கவலை இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு. எனக்கு ஜெய்சங்கர் சார்னு ஒரு சார், அவர் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே, உயிரே அவர் தான் காப்பாத்திருக்கிறாரு. எனக்கு எல்லா ஹெல்ப்புமே எனக்கு அவர் தான். எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பக்கத்துல ஆட்டோக்காரங்களும் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. வணக்கம், என் பேரு சக்திவேல். கோவை மாவட்டம் ஊட்டி மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். எப்பொழுதும் வருவேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேலம் பஸ் ஏறுவேன். ஏறும்போது இந்த அம்மாவை நான் பார்த்தேன். நான் பாடிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நான் பாடிட்டு இருக்கேன். நான் அப்புறம் அந்த அம்மாட்ட கொடுங்க, நான் ஒரு பாட்டு பாடி தரேன் அப்படின்னு. இந்த அம்மாக்கு ஓரளவுக்கு இன்கம் வர்ற மாதிரி பாடுறேன். நான் பாடும்போது முதல்ல ஐயப்பன் பாட்டு பாடுவேன். இப்ப அந்த ஐயப்பன் சீசன்ல ஐயப்ப பாட்டு பாடுறேன். நான் பாடும்போது அந்த அம்மாக்கு ஓரளவு இன்கம் வருது. என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கு உதவி பண்றது ஆண்டவனுக்கு செய்யற மாதிரி செய்வேன் நினைச்சு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே எங்களுக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, பாடி கொடுப்பாரு. ஏதோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னால காசு பணம் கொடுக்க முடியாது, நான் பாடுற பாட்டுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும், அதை வச்சு நீங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாரு.